விடாம தோத்துறானே. அம்மா எவ்வளவு திமிருடி உனக்கு. ஹலோ, இந்த டீ போடுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. முதல்ல எனக்கு சாரி சொல்லு. சாரியா? எதுக்கு? தொல்லையில அடிப்பட வச்சதுக்கு. உங்களால எனக்கு ரைட்ல அடிபட்டுச்சு, இப்போ உங்களுக்கு லெஃப்ட்ல அடிபட்டிருக்கு. அடிக்கடி சரியா போச்சு, வழி விடுங்க. அப்போ எனக்கு அடிப்படணும்னு வேணும்னே செஞ்சிருக்க. ஆமா, 10 பேரு ஒரு குரூப்பா சேர்ந்து தேங்காவால உங்க தலையில அடிபடணும்னு பக்காவா பிளான் போட்டு உங்க தலையில அடிபட வச்சிட்டோம். முதல்ல வழி விடுங்க. மரியாதை எனக்கு சாரி சொல்லு, இல்லன்னா விட மாட்டேன். நான் எதுக்கு சாரி சொல்லணும்? நீ எனக்கு சாரி சொன்னியா? அது நான் பண்ண தப்பு இல்ல. இதுவும் நான் பண்ண தப்பு இல்ல. தேவையில்லாம ஆர்கியூமெண்ட் பண்ணாத. நீ பண்ணது தப்பு, சாரி சொல்லணும். சொல்லலனா? சொல்லலைன்னா இங்க இருந்து போக விட மாட்டேன். ஹலோ பாஸ், இந்த மிரட்டலாம் என்கிட்ட வேணாம். என்ன பெரிய ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்கா? நான் யார் தெரியுமா? இந்த ஏரியால என்னை பத்தி விசாரிச்சு பாரு, என் பேரை கேட்டாலே சும்மா அதிரும். ஏய், பொண்ணு மாதிரியா பேசுற? பொண்ணுனாலே பிடிக்காது உனக்கு. பொண்ணை பத்தி என்ன தெரியும்? சரி, நீயே சொல்லு, பொண்ணுனா எப்படி பேசணும்? கிறுக்கி மாதிரி தேவையில்லாம பேசாத. நீதான் பைத்தியக்கார மாதிரி என்னை நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. முதல்ல கையை எடு. எடுக்க முடியாது, சாரி சொல்லு. எடுக்காட்டி எப்படி போகணும்னு எனக்கு தெரியும். ஏய், இன்னொரு வாட்டி என் கண்ணுல பட்ட போலதான். என்னாச்சுன்னு? யார் அது? என்ன பிரச்சனை? ஏய், அறிவு இருக்க உனக்கு? எங்க போய் தொலைஞ்ச எவ்வளவு நேரம்? உன்னை தேடி தேடி இந்த கோயிலை ஏகப்பட்ட தடவை சுத்தி வந்துட்டேன். நல்ல விஷயம் தானே, இப்படியாவது கோயிலை சுத்தி வந்தியே. ஐயோ, என்னது காயம்? ஏய், எல்லாம் ஒன்னாலதான். வா. அம்மா, 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 எல்லாம் ஓகே வா. என்னடி திடீர்னு ஆஃப் சாரி எல்லாம் கட்டியிருக்க? எல்லாம் உங்க அம்மா வராங்கல்ல, அதுக்காக தான். ஏன் அவங்க உனக்கு பாட்டி இல்லையா? சரி, ஏன் பாட்டி வராங்கல்ல, அதுக்காக தான். அது ஏண்டி அப்படி இருக்கு, இது ஏண்டி இப்படி இருக்குன்னு ஏதாவது குத்த கண்டுபிடிச்சு என் தலையில கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொன்னா ஏதாவது கேக்குறியா? பாட்டினதும் தன்னால பயம் வருதுல்ல. அம்மா, உன் தாயை புகழ்ந்தது போதுமா? முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, எப்படி இருக்கு? எல்லாம் கரெக்டா தாண்டி இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. பாட்டி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, நீ போய் ஏதாவது மேனேஜ் பண்ணு, நான் போய் ஜடை போட்டு வந்துடுறேன். சரியா? சரி. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். என்னங்க, அம்மா வந்துட்டாங்க. அம்மா வந்து சரி, நான் அப்புறம் பேசுறேன். டேய், மணி 9 தான் ஆகுது, அதுல 1:30க்கு மேல காட்டுது. இதையெல்லாம் சரி பண்ண மாட்டியா? சரி பண்ணிடுறேம்மா, சரி பண்ணிடுறேம்மா. போடா, போ, அங்க போ. பாரு, இங்க பாத்தியா? இங்க பாரு, கீழே விழுந்து கிடக்குது இல்ல? இத சரியா எடுத்து வைக்க மாட்டியா? எடுத்து வச்சிரமா. சொன்னாதான் செய்வியா? அம்மா, வாங்கம்மா. வாங்கத்த. நல்லா இருக்கீங்களா? ஆமா, கல்யாணத்துக்கு உண்டான எந்த ஏற்பாடும் இந்த வீட்ல பண்ணதாவே தெரியலையே. அதுக்கு தானே உங்களை வர சொல்லிருக்கோம். எப்படி? தோரணமெல்லாம் என்னையே நீ கட்ட சொல்றியா? அது இல்லம்மா, எது எப்படி பண்ணணும்னு நீங்க தானே கரெக்டா சொல்வீங்க, அதான். அது சரி. வணக்கம்மா. யாருமா இவன்? வெட்டி பயலுக்கு வெள்ளை சொக்கா மாட்டின மாதிரி. வெட்டி பயலா? நம்ம சிவாவோட பிஏமா. ஓ, இருந்துட்டு போகட்டும்.
ஆஹா பாட்டி இவங்க எப்போ வந்தாங்க? ஹாய் பாட்டி. ஹாய் கிராண்ட்சன், ஹவ் ஆர் யூ? ஓகே ஃபைன் பாட்டி, பாய். டேய் எங்கடா போற? வாட் கிராண்ட்மா, பாஸ்க்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட ஒர்க் பெண்டிங்ல இருக்கு. பாஸ் ரொம்ப பிஸி, அதை விட நான் ரொம்ப பிஸி. இவன் ஆபீஸ்க்கு போனான்னு வச்சுக்கோ, உன் காலை நான் உடைச்சிருவேன். சரியான லூசு கிளவியா இருக்கும் போல இருக்கே. ஓகே பாட்டி, இப்போ நான் என்ன பண்ணணும்? சொல்றேன். மாப்ள, சொல்லுங்க அத்தை. சம்பந்தி வீட்டுக்காரங்க தங்கறதுக்கு எங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? நம்ம ஃபார்ம் ஹவுஸ்ல தான் அத்தை. எப்போ வராங்க? வந்துகிட்டே இருக்காங்கம்மா. சிவா, நீ தான் பெரிய பையன், நீ தான் அவங்கள பொறுப்பா பாத்துக்கணும். உடனே போய் அவங்களுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ பண்ணி கொடுத்துட்டு வா. ஐயோ பாட்டி, அதெல்லாம் தொல்லை பிடிச்ச வேலை, என்னால அது முடியாது. எதுடா தொல்ல? நாம பொண்ணு வீட்டுக்காரங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மரியாதை பண்ணி தான் ஆகணும். அவங்க அங்க வரதுக்குள்ள நீ முதல்ல அங்க போய் இருக்கணும். போ. ஓகே பாட்டி, அம்மா பாய்மா. கிராண்ட்மா, நான் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யணுமா? உன் மூஞ்ச பார்த்தாலே நீ எதை செஞ்சாலும் விளங்காதுன்னு தெரியுது. நீ ஏதாவது செஞ்ச தொலைச்சிருவேன். பேசாம ஆபீஸ்க்கு ஓடு. ஆமா, சின்னவன் சுந்தர் எங்க? கல்யாண வேலையா வெளியில போயிருக்கான். அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? உடனே ஃபோன் பண்ணி அவனை இங்க வர சொல்லுங்க. என்ன செய்யணும்னு நான் அதை அவன்கிட்ட சொல்றேன். சரிம்மா. பாட்டி ஹாய் தாரிணி, உன்னை பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. எப்போ பார்த்தாலும் ஒரு குட்ட பாவாடை, ஒரு நீளமான ஒரு கவுனை போட்டுக்கிட்டு இருப்ப. இப்ப இந்த பாவாடை தாவணியில எவ்வளவு லட்சணமா இருக்கே தெரியுமா? பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும். நான் வரும்போதெல்லாம் இதத்தான் சொல்லுவேன். அப்பெல்லாம் உன் மண்டையில ஏறல, இப்பதான் ஏறி இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. இழு. நல்ல நல்ல. தலையில எண்ணெய காணோம். மாட்டிக்கிட்டோமே. ஏண்டி தலையில எண்ணெய வைக்கல? தலையை இனிமே இப்படி காய விடுவியா? எழுந்துரு முதல்ல. பாட்டி பாட்டி பாட்டி, என்னையே ஏமாத்துறியா? என்னடி இது? தலையில ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்ல. உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், தலைக்கு எண்ணெய் வைக்காம இருக்க கூடாதுன்னு. நீ சொல் பேச்ச கேக்குறதே கிடையாது. வா உள்ள வா. பாட்டி வலிக்குது. பாட்டி சாவித்ரி, 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 இங்க வாயே. வாங்கக்கா, வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. என்னக்கா இந்த நேரத்துல? ஒண்ணும் இல்ல சாவித்ரி, எங்க அக்கா பையனுக்கு கல்யாணம் சொல்லிருந்தேன்ல. ஆமாக்கா, அதுக்கு என்ன இப்போ? கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க ஒருத்தர் விடாம எல்லாரையும் அக்கா வர சொல்லிருக்காங்களாம். வர்ற சொந்தத்துல இவங்களுக்கும் ஏதாவது மாப்பிள்ளை கிடைச்சா நல்லது தானே. இவங்களை வெறும் கழுத்தோட கூட்டிட்டு போனா விசேஷத்துக்கே வெறும் கழுத்தோட வரவங்க கல்யாணத்துக்கு பெருசா என்ன செஞ்சிட போறாங்கன்னு நினைச்சு வர சம்பந்தமும் தட்டி கழிச்சு போயிடக்கூடாது பாத்தியா. அதான் நீ வச்சிருக்கிறதுல 2 செயினை மட்டும் கொடுத்தேன்னா மீனாவுக்கும் சக்திக்கும் போட்டு கூட்டிட்டு போயிட்டு வந்துருவேன். கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையிலேயே கொண்டு வந்து கொடுத்துருவேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்க்கா, ஆனா நீங்க போன மாசம் கேட்டிருந்தீங்கன்னா யோசிக்காம கொடுத்திருப்பேன். இன்னைக்குதான்க்கா கேண்டீன் ஒண்ணு புதுசா வருது, உன் நகை வச்சுதான் பணம் புரட்டணும்னு என் வீட்டுக்கார் சொன்னாருக்கா. நாங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட நகைய வைக்கலாம்ல. நான் வேணா தம்பி கிட்ட பேசட்டுமா? ஐயோ அக்கா, அவர் போற வரப்பெல்லாம் உங்ககிட்ட நல்லா பேசுறாருன்னு நினைச்சு நீங்க கேட்டுறாதீங்கக்கா. அவர் காசு விஷயத்துல பயங்கர முசுடு. என்கிட்ட 100 ரூபா கொடுத்து 100 கேள்வி கேட்பாரு. அவர்கிட்ட நகைய பத்தி பேசுனீங்க, நான் தொலைஞ்சேன். சாவித்ரி, அவருக்கு தெரியாம எதுவும் பண்ண முடியாதா? 4-5 நாள் தானே. அது எப்படிக்கா? அவர் என்கிட்ட நகைய வைக்கணும்னு சொல்லாம இருந்தா கூட நல்ல விஷயத்துக்கு தானே கேக்குறீங்கன்னு அவருக்கு தெரியாம 2 நகை என்ன எல்லா நகையும் கூட கொடுத்திருப்பேனக்கா. இப்ப நான் கொடுத்து மாட்டிக்கிட்டேன்னு வைங்க, அவர் என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாருக்கா. சரி சாவித்ரி,
நாங்க கிளம்புறோம். இருங்கக்கா, காஃபி சாப்பிட்டுட்டு போங்க. அதெல்லாம் ஒண்ணு சும்மா வேண்டாம். இருங்க, வீட்டுக்கு வந்திருக்கீங்க, காஃபி சாப்பிட்டு போங்க. வாங்கக்கா, வாமா. என்ன திடீர்னு இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? சும்மா சாவித்திரி பார்த்துட்டு போலான்னு தான். வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு தம்பி? எங்கக்கா, இப்பதான் ஃபாஸ்ட் ஃபுட்னு தெருவுக்கு 4 கடை வந்துருச்சு. முன்ன மாதிரிலாம் வியாபாரமே இல்லக்கா. ஓ, அதான் இன்னொரு கேண்டீன் ஆரம்பிக்கலாம்னு இருக்கீங்களா? இன்னொரு கேண்டீனா? இந்த கதையை யாருக்கா சொன்னது? இருக்கிறதே பார்க்க முடியல, இதுல இன்னொன்னு வேறயா? உட்காருங்கக்கா, இதோ வந்துடுறேன். எங்க போனாங்க? ஏம்மா இப்படி பண்ற? நகை கேக்குறதுக்கு தான் நீ என்ன கூப்பிட்டு வந்தேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன் கூட வந்திருக்கவே மாட்டேன். இப்ப பாரு எவ்வளவு அசிங்கமா போச்சுன்னு. அவ நம்ம கூட எப்படி பேசுவா பழகுவா, இப்போ நகை விஷயம்னு வந்த உடனே இப்படி போய் பேசுறாளே. ஏண்டி, நம்ம நகைய திரும்ப தானே கொடுக்க போறோம்? மா, நீ ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கம்மா. எல்லாரும் நம்மள மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்காத. இங்க பாரு, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி யாக்கிட்டையும் போய் கேட்டுட்டு இருக்காத. சரி, போன வாரம் தானே சீட்டு காசுல எல்லாருக்கும் நகை வாங்கணும். அது போட்டு போனா பத்தாதா? அது என்ன தடி பார்வைக்கு தெரியும்? வாங்குனது இத்தினூண்டு நகை. என்ன இத்தினூண்டு நகை? இப்ப என்ன, நம்ம நிறைய நகை போட்டு போனாதான் கல்யாண மண்டபத்துக்குள்ள நம்மள விடுவாங்களா என்ன? புரியாம பேசாத சக்தி. பொண்ணு பாக்குறவங்க பொண்ணோட முகத்தை பாக்குறத விட கழுத்துல காதுல என்ன இருக்குன்னு தான் பாக்குறாங்க. கார்த்திக் கல்யாணம் முடியறதுக்குள்ள மீனாட்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள அமையணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? எல்லாத்தையும் விளையாட்டுத்தனமாவே பேசிட்டு இருக்க. சாமி, என் தங்கச்சிங்க நல்லா இருக்கணும். என் கனவுல வந்த மாதிரி சக்திக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சு எங்க வீட்ல சீக்கிரமே ஒரு நல்ல காரியம் நடக்கணும். கடவுளே, காசு பணம் வசதின்னு எதுவுமே நான் உன்கிட்ட கேட்கல. நான் கேக்குறதெல்லாம் என் அக்காக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும். அவ சந்தோஷமா அவரோட வாழணும். அவளுக்கு மட்டும் அப்படி நடந்துட்டா நான் எல்லா வேண்டுதலும் நிறைவேற்றுறேன். சாமி, எங்க மீனா அக்காவுக்கு நல்ல அழகான மாப்பிள்ளையா, பெரிய பணக்காரரா, கார் பங்களா வச்சிருக்கவரா கிடைக்கணும். சாமி, நான் உன்கிட்ட எதுவும் பெருசா கேட்க மாட்டேன். எங்க அக்காக்கு வர மாப்பிள்ளை லண்டன்லயோ இல்ல அமெரிக்கால இருந்து வரணும். அதுவும் அழகா நம்ம நாட்டு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றவரா இருக்கணும். இந்தாங்கம்மா, நகையெல்லாம் போட்டுட்டு ரெடியாங்க. வாங்க. ஹேய், எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? சூப்பரா இருக்கு. சரி, எங்க உங்களத எடுங்க பார்க்கலாம். டொண்டடை. ஹேய், எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? சூப்பரா இருக்கு. சரி, எங்க உங்களத எடுங்க பார்க்கலாம். டொண்டடை. இது ஏய், என்னடி எனக்கு மட்டும் ஜாஸ்தி பவுண்ட்ல பெரிய நகையை வாங்கிட்டு உங்களுக்கு 1/4 பவுண்ட் 1/2 பவுண்ட்ல குட்டி குட்டியா நகை வாங்கியிருக்கீங்க. இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் அம்மா கிட்ட கேட்டுக்கிறேன். அம்மா, அக்கா, அம்மா. என்னடி? அம்மா, என்னம்மா இப்படி நகை எடுத்திருக்கீங்க? நான் என்ன பண்ணட்டும்? எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுக்கலாம் தான் சொன்னேன். இவளுங்க தான் கேட்கல. ஏய், நான் அப்பவே சொன்னேன்ல, இவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது, சத்தம் போடுவான்னு. இப்ப பாருங்க, என்ன பிடிச்சு திட்டிட்டு இருக்கா. அம்மா, நீ போம்மா, நாங்க பாத்துக்கிறோம். கேட்டல்ல, நீ ஆச்சு உன் தங்கச்சிங்களாச்சு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆளு அம்மா, என்னடி எல்லாரும் சேர்ந்து தியாகம் பண்றீங்களா? நீங்க எல்லாம் தியாகம் பண்ணி எனக்கு இந்த நகை ஒண்ணு தேவையில்லை. கல்யாணத்துக்கு ஒண்ணு நான் வரல. மேடம், இப்ப எதுக்கு தேவையில்லாம கோவப்படுறீங்க? நீங்க தான் கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு, அதனால உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இல்ல, எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏய் இரு, கழட்டாத. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நாங்கெல்லாம் கம்மியா நகை போட்டிருக்கோம், அது உனக்கு பிடிக்கல, அவ்வளவுதானே? எங்களுக்கும் தான் பிடிக்கல.
ஆமா ஆமா எனக்கு கூட தான் பிடிக்கல. யாராவது இந்த மாதிரி கால் பவுன் அரை பவுன்ல எல்லாம் நகை போடுவாங்களா? அது மட்டும் இல்ல எனக்கு கோல்டு பிடிக்காது. ஒரு டைமண்ட் பிளாட்டினம் அந்த மாதிரி தான் நகை போடுவேன். அதனால அக்கா நீ என்ன பண்ற, இந்த நகையை நீயே வச்சுக்கோ. ஆமாமா, நான் நகை போட்டா ஒரு நல்ல 5 பவுன் செயின், 10 பவுன்ல வளையல், 2 பவுன்ல 2 பக்கம் ஜிமிக்கி, இப்படி எல்லாம் போட்டாதான் எனக்கு பிடிக்கும். அதனால இது நீயே வச்சுக்கோ. உனக்கு நீ எனக்கு மட்டும் என்ன, எனக்கு எல்லாமே உன்னை விட டபுளா தான் வேணும். இந்தா பிடி. ஏண்டி ஆளுக்கு இப்படி அடுக்கிக்கிட்டே போறீங்க? உங்க அப்பா என்ன அடகு கடையா வச்சிருக்காரு? ஏமா ஒரு பேச்சு கூட அப்பா அடகு கடை வச்சிருக்கிறதா சொல்லுவியா? ஏன் ஒரு நகை வியாபாரி, ஒரு வைர வியாபாரி, இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டியா? திங்க் பண்றதுதான் கொஞ்சம் பெருசா திங்க் பண்ணேமா. இனிமே திங்க் பண்றேன்டி. இங்க பாருங்க, விளையாடாதீங்கடி. எனக்கு இந்த நகைலாம் வேண்டாம். அக்கா நாங்களும் அதான் சொல்றோம், எங்களுக்கு இந்த நகையெல்லாம் வேணாம். ஆமா நல்ல பணக்கார வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போய் அங்க மாமியார் மாமனார் எல்லாருக்கும் ஐஸ் வச்சு அங்கே இருக்கிற பணத்தை வச்சு நாங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடு. ஓகே தானே? வாங்கி கொடுப்பல. அதுக்கப்புறம் இந்த நகையெல்லாம் நீயே போட்டுக்கோ. எனக்கு வேண்டாம்னு சொல்றேன்ல. ஓஹோ, அப்படி போதா கதை. இப்படி எல்லாம் பண்ணா ஃபியூச்சர்ல நமக்கு வர வேண்டிய நகையெல்லாம் மிஸ் ஆயிடும். அக்கா இப்படி சொன்னா கேட்காது. கை பிடிங்கடி. எனக்கு வேண்டாம்க்கா. ஐயோ, வேண்டாம், விடுங்கடி. சொன்ன கேளுங்கடி. என்ன பண்றீங்க? வேண்டாம்டி, சொன்ன கேளுங்க. அச்சோ, ஏன்டி இப்படி எல்லாம் பண்றீங்க? அக்கா உன் அழகுக்கு முன்னாடி இந்த நகையெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா. இருந்தாலும் நீ இந்த நகை போட்ட உடனே நகை ரொம்ப அழகா இருந்துச்சுக்கா. அக்கா இந்த நகையெல்லாம் வாங்கும்போதே உனக்குன்னு முடிவு பண்ணி தான் வாங்கணும். எங்களுக்கு நீ ரொம்ப முக்கியம்க்கா. உனக்காக நாங்க என்ன வேணா செய்வோம். ஏன்னா உனக்கு ஒரு அம்மா தான், ஆனா எங்களுக்கு உன்னையும் சேர்த்து 2 அம்மா. இது நாங்களா சொல்லல, நீ எங்க மேல வச்சிருக்கிற பாசம், எங்களை பாத்துக்கிற விதம், இதெல்லாம் தான் சொல்ல வைக்குது. இப்ப எதுக்கு கண் கலங்குற? நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் தெரியுமா? நீயாவது பெரிய பொண்ணு, உனக்கு எல்லாம் புரியும். இவளுங்க சின்ன பொண்ணுங்க, அவளுங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. யாரு இதுங்களுக்கு எதுவும் புரியாது. நகை வாங்கணும்னு சொன்ன உடனே இந்த ஐடியா சொன்னதே இதுங்க தான். அதுல இவ இருக்காளே, இவ என்ன சொன்ன தெரியுமா? அக்கா எல்லார் மாதிரியும் சுடிதார் சல்வார் போட்டாதான் நகை போற ஆசை வரும். பேசாம பாய் கட் பண்ணிட்டு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டா இந்த மாதிரி ஆசை எல்லாம் வராதுல. அதனால அக்கா கல்யாணம் ஆகுற வரைக்கும் பாய் கட் பண்ணிட்டு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கலாம்னு யோசிக்கிறா. இந்த இது புடி. குடுமா மீனா, பணம் கொடு. இந்தம்மா. என்னங்க 50 ரூபா கொடுத்துருக்கீங்க, 20 ரூபா கொடுங்க. ஜாஸ்தியா கொடுத்துட்டேன்ல, நீங்க தான் சில்லறை கொடுங்க. என்ன நக்கலா? 70 ரூபா கொடுமா. 70 ரூபாயா? எதுக்கு? மெயின் ரோட்ல இறக்கி விட்டாதான் 50 ரூபா. உள்ள இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கான்ல. என்னங்க சொல்றீங்க? எப்பவும் வந்து போற இடம் தான், வழக்கமா 50 ரூபா தான் கொடுப்போம். என்னம்மா இது? ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, ஒட்டுமொத்த குடும்பமே எல்லாம் வந்திருக்கீங்க. ஒரு 20 ரூபா சேர்த்து கொடுக்க கூடாதா? 20 ரூபான்னா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சாக்கும்? இத பாருங்க, நான் நியாயமா பேசிட்டு இருக்கேன், நீங்க தான் ரொம்ப அநியாயமா பேசுறீங்க. ஆமா, ஒரு 20 ரூபா கேட்டதுக்கு அநியாயமா பேசுறா? எதுக்கு கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும்ன்ற இதுக்கு மேல ஒரு பைசா கொடுக்க முடியாது. ஆமா சொல்லிட்டேன். உங்க கூட ஒரே ரோதனையா போச்சுமா. ஐஸ்வர்யா, யார் இவங்க? உன் சொந்தக்காரங்களா? 20 ரூபாய்க்கெல்லாம் மொட்டமா ஆட்டோக்காரன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னம்மா நீ சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க? உன்னால 20 ரூபா தர முடியுமா முடியாதா? அதெல்லாம் முடியாதுங்க. அம்மா பரவாயில்ல, விட்டுருமா. உங்க பொண்ணு தான் கொடுக்க சொல்லுதுல்ல. அவங்க சொன்னாங்கன்னா நாங்க இந்த வீட்டுக்கு எத்தனை தடவை வந்து போயிருக்கோம். பார்த்து பேசுமா. 50 ரூபா தாங்க கொடுப்போம். உங்க சொந்தக்காரங்களா? இல்ல, சமையல்காரங்க. என்னம்மா நீ சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க? உன்னால 20 ரூபா தர முடியுமா முடியாதா? அதெல்லாம் முடியாதுங்க. அம்மா பரவாயில்ல, விட்டுருமா. உங்க பொண்ணு தான் கொடுக்க சொல்லுதுல்ல. அவங்க சொன்னாங்கன்னா நாங்க இந்த வீட்டுக்கு எத்தனை தடவை வந்து போயிருக்கோம். பார்த்து பேசுமா. 50 ரூபா தாங்க கொடுப்போம். உங்க சொந்தக்காரங்களா? இல்ல, சமையல்காரங்க.
எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போயிட்டு இருங்க, நான் பின்னாடியே வரேன். சரியா? சரி. என்னடி கல்யாணத்துக்கு சமைக்க உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? ஏண்டி எதுவும் நல்லா இல்லையா? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன? நீ யார பத்தி சொல்ற? அந்த சமையல்கார சக்தி ஃபேமிலி எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏய், என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? அவங்க சமையல்காரங்களா? நம்ம குடும்பம்டி. இத கல்யாணத்துக்கு வரவங்க கிட்ட சொன்னா நம்மள கேவலமா பாப்பாங்க. ஏய், சித்தி வந்துட்டாளா? அப்படி சொல்லாத. வெளிய ஆட்டோக்காரங்கிட்ட 5க்கும் 10க்கும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வந்த ஆட்டோலயே திரும்பி போக சொல்லு, இல்லனா கல்யாணத்துல நமக்கு அசிங்கமா போயிடும். வாய மூடுடி. ஏய், அவங்க இல்லனா நீ இல்ல. நீ பிறந்தப்ப வாழ்வா சாவான்னு நான் கிடந்த. உன்னை பாத்துக்கிட்டதே உன் சித்தி தாண்டி. அவ கொடுத்த பால் தான் இன்னும் உன் உடம்புல ரத்தமா ஓடுது. அத நீ மறந்துட்டு பேசாத. கட்டி முடிச்சேன். அப்படியா? ஆமா. வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னங்க, இங்க கொஞ்சம் வாங்களே. நீங்க பேசிட்டுங்க. இந்த சரி. அப்புறம் உங்க பிசினஸ்ல என்னமா? ஏங்க, கோதாவரியும் பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. ஓ, வந்துட்டாங்களா? சரி சரி, வா போய் பார்க்கலாம். வாமா, வாங்க வாங்க வாங்க. அக்கா எப்படி இருக்கீங்க அக்கா? நல்லா இருக்கு. பெரியப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரவாயில்ல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருங்க. சீக்கிரமா நல்ல இடத்துல கல்யாணம் ஆகி நல்லா இருக்கணும். பெரியப்பா எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா படிச்சு எந்திரிங்க, பெரிய ஆளா வரணும். நல்லா இருங்க. நல்லா இருக்கு. ஐஸ்வர்யா அக்கா எங்க பெரியப்பா? உள்ளதாம இருக்கா? உள்ளதா இருக்கா? உங்களை எல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? பக்கத்துல தான் இருக்கீங்க, வர்றதே இல்ல. ஆமா, சுவாமிநாதன் எங்க? அவருக்கு லீவ் கிடைக்கலத்தான். கல்யாணத்துக்கு வந்துருவாரு. கல்யாணத்துக்கு வந்துருவார்ல? கண்டிப்பா வந்துருவாரு. அப்பா வந்துருவார்லமா? பெரியப்பா நீங்க பேசிட்டு இருக்க, வந்துடுறேன். சரி பெரியப்பா. ஹலோ. ஏங்கா, வெளியில வளர்த்தியா சிகப்பா கண்ணாடி போட்டுட்டு ஒருத்தன் நின்னுட்டு இருக்கானே, அவன் நம்ம கந்தம் பையன் கிருஷ்ணன் தானே? அவனே தாண்டி. ஈபில தானே வேலை பாக்குறான். ஆமா. அம்மா மாப்பிள்ளை தேடுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் கல்யாணம் முடியறதுக்குள்ள அம்மா உன் கல்யாணத்தை முடிச்சிருவாங்க போல இருக்கு. மா, நீ சித்தி கூட பேச ஆரம்பிச்சிட்டா உனக்கு நேரம் போறதே தெரியாதே. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்பலாம் மாமா. இப்போ ஒன்னும் நாம அண்ணி வீட்டுக்கு போல, அவங்க ஏற்பாடு பண்ண கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போறோம். அதுக்கே இந்த பரப்பா இருக்கிற. நான் அதுக்கு சொல்லல. நீ ஒண்ணு சொல்ல வேணாம், உன் மைண்ட் வாய்ஸ கேட்ச் பண்ணிட்டேன். இப்ப வரைக்கும் கல்யாண வீடு மாதிரியே இல்ல, ஒரு சத்தமும் இல்லாம இருந்துச்சு. இப்ப நீங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாண வீடு களை கட்டி கலகலப்பா இருக்கு. பெரியமா இருங்க இருங்க, இது வெறும் ட்ரெய்லர் தான். மண்டபத்துல தான் இருக்கு மெயின் பிக்சரே. அண்ணன் கல்யாணத்துல பாருங்க எப்படி கலக்குறோன்னு. கலக்குங்க கலக்குங்க. உங்க அண்ணன் கல்யாணத்துல நீங்க கலக்காம வேற யார் கலக்க போறாங்க? அப்ப அண்ணன் நல்லா வசமா மாட்டா. வாங்க போற.